லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அம்பானி வீட்டு திருமணம் நடைபெற இருக்கு. இதுக்காக மும்பை போலீஸார் போக்குவரத்து எல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்டிருக்கிறது பொது நிகழ்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டு இந்த போக்குவரத்து மாற்றம் செய்திருக்கிறாங்க. இது இணையத்தில் பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. நெட்டிசன்கள் பல்வேறு பதிவுகளை போடுறாங்க. பொது நிகழ்ச்சி அப்படின்னு போட்டு காவல்துறை அந்த மாதிரி செய்தி வெளியிடுது. பொது நிகழ்ச்சி அப்படின்னா பொதுமக்களில் ஒருவனா ஒரு சாமானியன் அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியுமா? அதனால் கட்டணம் பெற்றுட்டு உள்ளே போக முடியுமா, இல்லை சாதாரணமாக கட்டணம் இல்லாமல் போக முடியுமா அப்படின்னு ஒருத்தர் பதிவு போடுறாரு. இன்னொருத்தர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் கடந்த காலங்களில் செஞ்சதுனால தான் பாஜக சரிவை சந்திச்சுது அப்படின்லாம் போடுறாங்க. பல்வேறு கருத்து இதில் வருது. இது எப்படி பார்க்குறீங்க? பரபரப்பா பட்ஜெட் கூட்டத்தொடரை பற்றி நம்ம யோசிச்சிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருடைய சப்ஜெக்ட் என்பது விவாதத்துக்குள்ள வருது. இப்போ அதானி மேல இருக்காரு, அம்பானி அதற்கு அடுத்த நிலையில் இருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டியும் அந்த பங்கு சந்தையில அவருக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் எது கொடுத்ததுன்னா போட்டோ ஷூட், அது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 12-13 நடக்க இருக்கிற மகாராஷ்டிராவினுடைய அவர் வீட்டினுடைய கடைசி பையனுடைய திருமணம். உடனே வரலாறு எழுதுற மாதிரி நம்முடைய ஜியோ ஓனர் என்று பார்க்காம ஜியோ கம்பெனியினுடைய நண்பர் மோடி அல்லது மோடியினுடைய கட்சி என்னென்ன செய்யுதுன்றத உங்க பார்வைக்கும் வாசகர்கள் பார்வைக்கும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதாவது ஒரு பத்திரிகை நாம ரொம்ப வசதி மேல இருக்கிறவங்க கூட ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாயில தான் நம்ம சென்னையில பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த பத்திரிகையினுடைய விலை 5,64,000 ரூபாய் ஒரு பத்திரிகையோட விலை. அதுக்குள்ள உங்களுக்கு தங்கம் எவ்வளவு இருக்குன்ற டீடைல்ஸ் போட்டிருக்கான். அதாவது 2 செல்வ திமிர்ல நடக்கக்கூடிய திருமணம் விவாதிக்கப்பட்டது. ஒண்ணு இது, இன்னொன்னு நம்ம சரத்குமார் அவருடைய அந்த மகளுடைய திருமணம். அந்த மகளுக்கு நடக்கிற திருமணம் மாப்பிள்ளை மிகப்பெரிய கோடீஸ்வரன், குற்ற செயல்களில் கோடீஸ்வரன் ஆனவர், வணிக உலகத்தில் கோடீஸ்வரன் ஆனவர் அப்படின்ற பட்டம் அவருக்கு இருக்கு. ஆனா இந்தியாவை சுரண்டுவதில் சளைக்காத, அதானிக்கு சளைக்காத அம்பானி அவருடைய வீட்டினுடைய இந்த திருமணம் என்பது பத்திரிகை மட்டுமே. அது உணவு வகைகள் அவங்க செய்யக்கூடிய செலவு பிளஸ் இந்த திருமண ஏற்பாடு 12-13க்கு ஆகிற செலவை ஒரு நல்ல பொருளாதார அறிஞர் அஸ்ஸாமை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு. வடகிழக்கு மாநிலங்களின் 9 ஆண்டு கால பட்ஜெட்டுக்கு ஆகக்கூடிய செலவு, மகாராஷ்டிராவில் சமீபத்தில் பெய்த மழை அதன் மூலம் நிவாரணத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவு, ஒரிசால கடைசியில நடந்த அந்த புயலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிவாரண ஏற்பாடு, இந்த 3ஐயும் கூட்டினாலே அம்பானி வீட்டினுடைய கல்யாணத்தினுடைய செலவு அதிகமானது. ஏற்றத்தாழ்வு உள்ள இந்தியாவை மிகவும் ஏற்றத்தாழ்வு உள்ள இந்தியாவாக மாற்றி இருப்பது இந்திய பொருளாதாரத்திற்கு நாமே போட்டுக்கொண்ட தூக்கு கயிறு. இதான் அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் எழுதியிருக்கக்கூடிய செய்தி. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய திருமணம் அல்ல அது. பொது இடத்தை ஆட்டையை போட்டு பொது மக்களுக்கு இடையூறு செய்து தன் செல்வத்தினுடைய மிகப்பெரிய ஏற்பாட்டை பறைசாற்றுகின்ற ஏற்பாடு. இது யாருக்கு பறைசாற்றுறாருன்னா, வலது பக்கம் இருக்கக்கூடிய அதானி, இடது பக்கம் இருக்கக்கூடிய அம்பானி. அதானிக்கு நீ எவ்வளவு செலவு செய்து கொடுத்தாலும் நான் பாரு என்னென்னலாம் செய்யறேன் என்று இந்தியாவில் தன்னுடைய மோடி திருப்திப்படுத்தக்கூடிய ஏற்பாடாகத்தான் இந்த திருமணம் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது.
இது ஒரு மோசமான முன் உதாரணம். இந்தியா கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை என்பது மகாராஷ்டிராவில் இடதுசாரிகள் கட்சிக்கு முன்னால அந்த 3 கட்சிகள் சிவசேனா அந்த குரூப் எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது அதற்கான ஒரு எதிர்ப்பு கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிஜேபி சொல்லக்கூடிய ஏற்பாட்டை சிண்டே செய்வார் என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில அந்த திருமணம் 12-13 மக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை உருவாக்கி நடக்க போகுது. நாம பார்த்துக்க வேண்டியது இதில் என்னன்னு சொன்னா, ஒரு திருமணம் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு இந்த அணுகுமுறையை நாம மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப மோசமான முன் உதாரணம். அரசு நிர்வாகம் இப்படி செயல்படுவது ஆரோக்கியமானது அல்ல என்பதுதான் நாம் சொல்ல வேண்டிய செய்தி. இந்திய புதிய நாடாளுமன்றம் கட்டிடம் விமல் ஹஸ்முக் பட்டேல் அவர் தான் வடிவமைச்சது, அவர் தான் கட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதில் சில எதிர்கட்சிகள் சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க, அதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. குஜராத் பணக்காரர்களுக்கு மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து என்னென்ன சலுகை கொடுத்தார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அது ஒரு பட்டியல், நீளமான பட்டியல். நம்ம அதுக்குள்ள அதிகமா போவேனா. 2005 குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலத்துல இந்த பட்டேலுக்கு நம்முடைய மோடி அவர்கள் மிக நெருக்கம், கூடுதலான நெருக்கமாக மாறியது. ஒரு 30 ஆண்டு காலமா அந்த குடும்பத்திற்கும் இவருக்கும் உறவு என்பது இருக்கிறது. இப்ப 2005 2024 பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20 வருஷம் இவருடைய 2 பேருடைய நட்பு வட்டத்தை தாண்டி பிசினஸ் அல்லது ஸ்டாண்டர்ட் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒர்க்கும் இவர் தான் எடுப்பார். நாம அந்த அவருடைய தரக்குறைவான மக்கள் ஆடிட்டிங்ல அவர் செய்த பல விஷயங்கள் விவாதத்திற்கு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில அது கட்டுரைகளா வந்தது. அவர் இதே போல நிறைய கட்டிடங்கள்லாம் எடுத்து சிறப்பாக கட்டியிருக்கிறாரு, பேர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்லாம் செய்திகள் வருது. உயர்நீதிமன்றங்கள், இப்ப அரசு கட்டிடங்கள், உயர்நீதிமன்றங்கள். இப்ப நாடாளுமன்ற ஏரியாவில் வேலை செய்யறவங்க யாரு, 2005 இருந்தவங்க யாரு, அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இந்த பிசினஸ்ல என்ன தொடர்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க பிசினஸ்ல நல்ல ஷெட்யூல்ல லைன்ல நின்னவங்க தான். குஜராத்லயும் மகாராஷ்டிராவிலையும் அந்த 2 இடத்துலயும் அவங்க பங்கேற்று சில வேலைகளை செய்தார்கள். ஆனா இந்த 10 ஆண்டு காலத்துல அரசியல் நெருக்கம் என்பது கூடுதலா இருந்த காலத்துல அவர் எடுத்துக்கிட்ட ஜாபும் அவர் செய்த செயலும் விவாதத்திற்கு வந்தன. அது என்ன? பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை புதுப்பிக்க போறேன்ற பெயர்ல ஏற்கனவே அவுரங்கசீப்பினுடைய பெயரை மாற்றி அப்துல் கலாமுடைய பெயரை மாற்றி சில வேலைகள் இந்த அரசு செய்கின்ற போதே யாருடைய அணுகுமுறையையும் யாருடைய ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாம இந்த ஏஜென்சிஸ், விஸ்டால் ஏஜென்சிஸ் என்று சொல்லக்கூடிய இவங்க அமைப்பு ஒரு பெரிய அளவுக்கு முரண்பாடுகளை உருவாக்கியது. உதாரணத்துக்கு நம்ம இந்த நாடாளுமன்ற பழைய கட்டிடம் இருக்கிற இடத்துக்கும் நம்முடைய ஜனாதிபதி மாளிகை இருக்கிற இடத்துக்குமான ரகசிய கேபிள்கள் போகக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க. அந்த கேபிள்கள் பகுதி உட்பட எந்த ப்ரொசீஜரையும் அனுமதியும் வாங்காமல் நாசமாக்கிய நிறுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் இவங்க. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த சிலைகளை மாற்றி வைத்து ஒரு பெரிய கூச்சல் வந்தது பாருங்க. அது மூணாவது, இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல ஏற்கனவே உள்ள வரைபடத்தை மாற்றி தீவிரவாதிகள் உள்ள சர்வசாதாரணமா அந்த எம்ஜிஆர் படத்திலையும் சிவாஜி படத்திலையும் ரஜினி படத்திலையும் ஓடுற மாதிரி வில்லன்கள் ஓடுவதற்கு வசதியாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செய்தவர்கள் இவர்கள் தான். நான் உங்க நினைவுக்கு வரணுன்றதுக்காக இந்த 3 பாயிண்ட சொல்றேன். இல்ல, அந்த கட்டிட வடிவமைப்பு பத்தி அவங்க குறிப்பிடும் போது அந்த நிலத்தோட அமைப்பே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது. அதுல ஏற்கனவே ஆடிட்டிங் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணி ஓகே பண்ணி போக வேண்டும் என்பதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்பதுதான் 17வது நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் சொன்ன குற்றச்சாட்டு. அப்ப மெஜாரிட்டி நமக்கு கம்மி, 35 பேரோ 24 பேரோ தான் நாடாளுமன்றத்துக்குள்ள இருந்தாங்க. அதை ஒரு விசாரணை குழுவுக்கு போக சொன்னோம். குரல் வாக்கெடுப்பு மூலமாக அதை நிராகரித்தார்கள். அந்த தாக்குதல் நடவடிக்கையை சரி செய்கிறேன், அதாவது அதற்கு முன்பு நாடாளுமன்றத்துல
ஒரு துப்பாக்கி சூடு வந்ததுனால அந்த துப்பாக்கி சூட்ல நிறைய ஜவான்கள் இறந்துட்டாங்க, அது இல்லாமல் இருப்பதற்காக நாங்கள் இந்த ரகசிய ஏற்பாட்டை செய்கிறோம் என்று சொன்னவங்க அந்த ரகசிய ஏற்பாட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெயர் தெரியாத வடக்கிந்திய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேலானவர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். இப்பத்த தலைமுறை இந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு எந்த விதமான பெரிய ஒர்க்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என்று வடக்கு பகுதியில ஆங்கில பத்திரிகைகள்ல குற்றம் சாட்டப்படுகிறது. குஜராத் இந்தியாவின் தலைநகரமா என்று வயர்ல பத்திரிகையில விமர்சனம் வந்தது. யாருமே பதில் சொல்லல. நிதின் கட்கரி இந்த சப்ஜெக்டை நிராகரித்தார். அவர் தான் அந்த அப்பத்த கூடுதல் பொறுப்பா இருந்தார். அந்த ஒர்க்கை பார்த்த கூடுதல் பொறுப்பு நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள இந்த ஒர்க்கை பார்த்த இந்த ஒர்க்கை மானிட்டர் பண்ணவர் நிதின் கட்கரி. அவர் அந்த வேலையை பார்க்கவே இல்லை. அப்பெல்லாம் மோடிக்கும் நிதின் கட்கரிக்கும் உள்ள நெருக்கம் விலக ஆரம்பித்த நேரம். பதில் யாருமே சொல்லாமல் விவாதமின்றி தள்ளி போகப்பட்டது. அதனால குஜராத்ல இருக்கக்கூடிய முதலாளி அல்லது நட்பு வட்டத்திற்கு கூடுதல் சலுகை கொடுக்க வேண்டும். அவருடைய அந்த எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடைக்கு விசுவாசம் காட்ட வேண்டும் என்ற வகையில இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய வரைபட பணியை இவர்களுக்கு கொடுத்தது சரியல்ல என்று தொழில்நுட்ப ஆராய்வுக்கு, அதாவது செக் பண்ணக்கூடிய கமிட்டியில 3 கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். ஆகவே இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தின் மூலமாக குஜராத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய 3வது 4வது வட்டத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களை குஷிப்படுத்தக்கூடிய ஏற்பாட்டை மோடி அவர்கள் செய்திருக்கிறார். அது சரியானது அல்ல. அது விமர்சனத்திற்கு வந்திருக்கிறது. கேஜ்ரிவாலினுடைய விவாதம் வருகின்ற போது இந்த இவர் மேல உள்ள கேஸ் 2 வந்தது. அது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. ஜட்ஜி அந்த நேரத்துல இல்லைன்னு சொல்லி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. எந்த பேப்பர்லயும் அந்த நியூஸ் வரல. அப்போ நீதித்துறை, மீடியா இந்த வட்டத்தை கையில வைத்துக் கொண்டு இவர்களின் உள்ள அந்த வெளி நெருக்கம் என்பது மறைக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய ஒரு கூட்டு கொள்ளை, கார்ப்பரேட் கொள்ளை வேலைகள் என்பது அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சமீபமா ரஷ்யா சென்று வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யா இந்திய உறவுகள் வளர்ப்பதில் சிறப்பான பங்காற்றி இருக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவின் உயரிய விருது, அந்நாட்டின் தேசிய விருது மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை பெறும் முதல் இந்திய தலைவர் மோடி என நரேந்திர மோடி அந்த இணையதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பொருத்தமான விருதா என்ற கேள்வி அதுக்குள்ள அடங்கியிருக்கு. முதல் இந்தியரா என்பதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரஷ்யாவுக்கு அவர் போன நேரமும் இப்போது அவர் வைத்திருக்கக்கூடிய பதவியும் மணிப்பூர்ல ஒலித்த எதிர்குரலும் சேர்த்து பார்க்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்துக்குள்ள 3வது முறையாக பிரதமராக வந்திருக்கு. எனக்கு அதிகபட்சமான மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்ல நினைத்தவர் மிகப்பெரிய பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட ரஷ்யாவின் அழைப்பை ஏற்று அவர் போனார். இதற்கு முன்பு நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இத்தாலிக்கு G7 நாடுகளினுடைய கூட்டம் நடந்தது. அதுக்கும் இவர் போயிட்டு வந்தாரு. G7 நாட்டுக்கு இந்தியா ஏன் போகணும்? எந்த நாட்டுக்கான விஷயத்தையோ யாரோ பேசுவதற்கு இவர் போய் தனக்கு ஒரு விளம்பரம் தேடுவதில் உலக தலைவர்களில் முதலானவர் நம்முடைய மோடி அவர்கள். அது நம்ம அந்த G7 நாட்டில இருந்து பார்த்தோம். இப்ப ரஷ்ய புட்டின் அழைத்திருக்கிறாரு, போறாரு. அந்த விருதுல வாசகம் என்ன தெரியுமா? 2 நாடுகளுக்கு இடையே உள்ள விரோதத்தன்மையை குறைப்பது, எந்த நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை வளர்ப்பது, இதில் பங்காற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட வேண்டும். இந்தியா, உக்ரைன், ரஷ்யா வார் நடக்கும்போது ரஷ்யாவுடைய கான்ட்ராக்ட் ஆர்மியில இந்தியா பங்கேற்க கூடாது என்று இருந்தாலும் புட்டினுக்கு கான்ட்ராக்ட், அந்த அக்னிபாத் வீரர்களை கொடுத்து மரணமடைய செய்வது நம்முடைய பிரதமருடைய பணி. அதை அவர் நிறைவேற்றி தந்தார். அதற்கான விருதா அதை வச்சுக்கலாம். இந்த 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடியதை குறைச்சா இந்த விருது வழங்கலாம்னு சொல்றான். ஆனா உக்ரைன்
இவர் அந்த விருதை வாங்கி கட்டி தழுவும் போது ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறான். அவன் கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் அமைதியை பேசிய காந்தி வழியில் வந்த நாடு அதிகபட்சமான போரை ஏற்படுத்தி உலக நாடுகளுக்கு நாசத்தை விளைவிக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு சென்றிருப்பது வேதனை அளிக்கிறது. நம்ம உக்ரைன் பக்கம் சாஞ்சி பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் இவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவதற்கான தகுதி நமக்கு இருக்கான்னா இருந்தது. இப்ப தெரியல. இப்ப அவர் அப்படி செயல்படல. அப்போ ரஷ்யாவுக்கு விசுவாசமாக செயல்பட்டு யாரு விருது கொடுத்தாலும் அதை வாங்குவது என்பது இந்தியாவின் கௌரவத்தை மிக மோசமாக மாற்றுவதற்கு சமம். உலக நாடுகள்ல சைனா கிட்ட பேசின அடுத்த நிமிஷம் நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்ம கருத்தை உலக நாடுகள் கேட்கும், ஐக்கிய நாடுகள் கேட்கும். இப்போ நம்மள கணக்கிலேயே யாரும் வைக்கல. 28 பேரை நம்ம பலி கொடுத்திருக்கிறோம் அந்த அக்னிபாத் சிஸ்டத்துல. உக்ரைனுடைய போர் சுமையை ஏற்படுத்துவதனால் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கிறதுன்னு 23ஆம் தேதி பட்ஜெட் வெளியிடக்கூடிய நம்முடைய அம்மா நிர்மலா சீதாராமன் ஆலோசனை கூட்டத்துல கருத்தை தெளிச்சிருக்காரு. அப்ப இந்திய பொருளாதாரத்தை நாசமடைய செய்யக்கூடிய போரை அதிகப்படுத்தக்கூடிய ரஷ்யாவுக்கு சென்று ஒரு விருது வாங்குவது என்பது முரணானதா மோடிக்கு தெரியலையா? இந்தியாவின் பெருமையை குலைப்பதாக அவர் உணர வேண்டாமா? ஆக உலக பொருளாதாரத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்றாலும் இந்திய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல போரை நிறுத்துவதற்கான ஆலோசனை சொல்லாமல் விருதை பெற்று வருவது சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ரஷ்யா போய் இந்திய பிரதமர் அது வாங்கின விருது தலைக்குனிவு இவ்வளவுலாம் சொல்றீங்க. அங்கே பேசுகிற பிரதமர் மோடி இந்தியா வளர்ச்சி நோக்கி போகுது, பொருளாதார வளர்ச்சி நோக்கி போகுது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் பெருமையாக பேசுகிறாரு. ஆமா, அதாவது இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுவது இந்திய பிரதமருக்கு பேச வேண்டிய செய்திதான். ஆனால் அவர் பேசியது உண்மையா அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ டாடா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. டாடாவுக்கு நாம ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது 2014 அவருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது 680 ரூபாய், அதாவது 680 ரூபாய் வீதம் நீங்க நிலத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வெளிநாட்டு ஆட்கள் தொழில் தொடங்குறாங்கன்னு சொன்னா நிலத்துக்கு 680க்கு பதிலா அதுல பாதி 340, 10 மடங்கு 3400 வெளிநாட்டு ஆட்கள் கடன் தொடங்க. இந்த மாதிரி இந்திய முதலாளிகளுக்கும் வெளிநாட்டு ஆட்களுக்கும் இருந்த அந்த ஏற்பாட்டை ஒரு எந்த விதமான ஜனநாயக நெறிமுறைகளையும் கடைபிடிக்காம உலகின் முதல் பணக்காரராக துடிக்க இருக்கக்கூடிய அம்பானிக்கும் அதானிக்கும் இவர் ஏற்கனவே தொழில் தொடங்கக்கூடிய கடன் கொடுக்கிறேன்னு சொல்லி நிலத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். கிட்டத்தட்ட 2009-10 வாங்கின அந்த நிலத்துல பின்னால சில இடங்கள்ல அவங்க தொழில் தொடங்கலன்னும் போது அந்த நிலத்தை அரசாங்கம் திருப்பி எடுக்கும் போது ஒரு 490 ஹெக்டேர் நிலம் ஏற்கனவே அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து அதானியினுடைய கட்டுப்பாட்டுக்கு பர்மனண்டாவே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அதனுடைய வேல்யூ என்ன சொல்றான்னா 2800 கோடி ரூபாய் அரசாங்கத்தினுடைய நிலத்தை, அதாவது பொது இடத்தை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் சட்டபூர்வமாக தொழில் தொடங்காமலேயே தன் பெயரில் மாற்றிக்கொண்டார். ஏற்கனவே ஒரு 680 ஒரு 3400 சொன்னீங்களே, இவர் எவ்வளவு ரூபாய் வாங்கினாருன்னு கேள்வி கேட்கலாம். அவரு 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். இது மாதிரி 13 இடங்கள்ல வாங்கியிருக்கிறார். அந்த 1 ரூபாய்க்கு வாங்கினதுல இருந்து அவர் அதிகபட்சமா காசு கொடுத்து வாங்கினது 32 ரூபாய். 10 இடங்களில் குஜராத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை அதிகபட்சம் 32 ரூபாய் கொடுத்து வாங்கி அதன் மூலமாக தொழில் செய்வதாக ஏமாற்றி குஜராத்தினுடைய மக்களை மட்டுமல்ல இந்தியாவின் பல இடங்களிலும் இது மாதிரியான ஏற்பாட்டை செய்த இவர்தான்
இந்தியா வளர்ச்சி அடைகிறது, இந்தியாவில் முதலாளிகள் வளர்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்வதற்கு பதிலா இந்த ஏற்பாடு. 100 கோடி ரூபாய் சொத்து வைத்திருப்பவன் 2014 அதாவது காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வெளியே போகும்போது 28 பேர், 2019 2வது பீரியட்ல முடிச்சிட்டு 2019 அவர் இருக்கும்போது 169, 2024 பாத்தீங்கன்னா 202 பேர். அப்ப ஒரு பீரியட்ல பெரிய ஜம்ப். 100 கோடி சொத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கி தந்திருக்கிறார் மோடி. அதனால பல கோடீஸ்வரர்கள் பயனடைந்தார்கள் என்ற விவரமோ, 1000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிறவன் தன்னுடைய வாரிசுகளுக்கு அந்த சொத்தை மாத்தி கொடுக்கும்போது மேலை நாடுகள்ல 35% வரி போடுவான், அதிகபட்சம் 55% போடுவான். இவர் அப்படி மாற்றி கொடுப்பதற்கு நோ டாக்ஸ் என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் மோடி. அதனால இந்தியாவினுடைய மொத்த சொத்துக்களையும் மடைமாற்றி முதலாளிகளுக்கு மாற்றி கொடுப்பதில் இந்தியா வளர்கிறது என்கிறார். இந்திய முதலாளிகள் வளர்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அம்பானி வீட்டு கல்யாணம், நாடாளுமன்ற கட்டட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம்.